Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா wig தாங்க பார்க்க போறோம். நம்ம வந்து ஜெனரலா wig வந்து பெரியவங்களுக்கு கிடைக்கும். சின்ன குழந்தைகளுக்கு இப்போ இது வந்து ஒரு 9 months பேபிக்கு ஒரு குட்டி தலைக்கு நம்ம wig செய்ய போறோம். wigனாவே வந்து மோஸ்ட்லி ஒன்னு காஸ்ட்லியா இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சின்ன தலைக்கெல்லாம் இருக்காது. இப்போ இது எதுக்காக செய்றோம் அப்படினா காது குத்துறதுக்கு முன்னாடி ஜடை மட்டை தைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு பேத்திக்கு வந்து காது குத்த போகிறாங்க. அவங்க வந்து அவங்க பாப்பா தலையில் வந்து அவ்வளவா முடி இல்லை. அதனால் அவங்க வந்து வெறும் மட்டையை மட்டும் வச்சா நல்லா இருக்காது இல்லை, தலையிலேருந்தே முடி இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்பட்டதுனால ரெடி பண்ண விக் தாங்க இது. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஆரம்பிக்கக்குள்ளே இது எப்படி செய்வோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோடவே ஆரம்பித்தோம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இப்போ வாங்க இந்த விக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த விக்கில் வந்து நம்ம வந்து ஹேர் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம தலையில் மாட்டிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நான் இப்போ இது வந்து 9 months பேபிக்கு தான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து இதை வந்து இப்போது ஸ்கூல் ஃபெஸ்டிவல், ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வந்து ஏதாவது வேஷம் போடுறோம், அலங்காரம் பண்ணுறோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹேரோட லென்த்தையும் ஹேர் பேண்டோட சைஸையும் நீங்கள் டிஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போ நான் வந்து சின்ன பாப்பா அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து வெயிட் ரொம்ப ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த சைஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹேர் அட்டாச், நம்ம எக்ஸ்டென்ஷன் ஹேருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு கீழே லப்பர் பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இது சுற்றிக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வரும்ல ஆர்டிஃபிஷியல், அதை தான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்ருக்கேன். அதில் இருக்க அந்த வெல்க்ரோவை வந்து நான் பிரித்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ வெல்க்ரோ இல்லாமல் பிரித்து எடுத்த அந்த 4 எக்ஸ்டென்ஷனையும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கிளாத்தில் வந்து நான் வந்து மிஷினில் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். நான் இதை எடுக்கக்குள்ளே இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். பாவாடை நாடா கோக்கிற மெத்தடில் தைப்போம்ல, அந்த மெத்தடில் வந்து ஒரு பிளாக் கிளாத்தை வந்து கொடுத்து தைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இது வந்து 2 கொண்டை வலை, கொண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வலை மாதிரி போட்டுக்குவாங்க, வயசானவங்கலாம் போடுவாங்க. அந்த மாதிரி அந்த கொண்டை வலை 2 எடுத்துகிட்ருக்கேன். அந்த 2ஐயும் நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த 2ஐயும் சுற்றியும் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணி உருவி எடுத்துட்டு அந்த 2 வலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து எனக்கு இந்த லென்த்து வந்து எனக்கு சரியாக இருந்ததுனால அந்த 2 வலையை வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து அந்த விக்கு மேலே வந்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது அதில் வந்து ரவுண்டாக நம்ம வந்து எலாஸ்டிக் கொடுக்கணும். இந்த ஷேப்பில் வந்து நான் எலாஸ்டிக்கை வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 இன்ச் எலாஸ்டிக் மட்டும்தான் அங்கே அட்டாச் ஆகணும். இப்போ அந்த வலையை வந்து எடுத்து விட்டு அதை பூரா வந்து சுருக்கம் வச்சு நல்ல நெருக்கமாக ஃப்ரீவில் மாதிரி வைக்காமல் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சு சுருக்கம் மாதிரி வச்சு தைச்சிட்டு இப்போது ஒரு 3 இன்ச்சிலேருந்து ஒரு 4 இன்ச் எலாஸ்டிக் மட்டும் அதில் அட்டாச் ஆகிற மாதிரி வச்சு தைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அதை இழுத்து பிடிச்சி தைச்சோம்னா இன்னுமே அது சுருங்கி நமக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ளே நமக்கு அந்த எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த எண்டோட எலாஸ்டிக்கையும் அந்த எண்டோட எலாஸ்டிக்கையும் வந்து நம்ம அந்த விக்கோட அந்த ஸ்டார்டிங் இதில் தைச்சிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ரவுண்டாக நமக்கு கிடச்சிரும். நான் இப்போ இந்த 4 இதையும் சேர்த்து வச்சு துணி தைச்சேன் இல்லையா, அந்த இதை வந்து நான் கட் பண்ணலை. இந்தாண்டையும் அந்தாண்டையும் நாடா மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அது நமக்கு வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது வேணும்னா அப்படியே பின்னாடி வேணும்னா கட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்னா கட் பண்ணிடலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் வந்து
ஹேர் பேண்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாவாடை நாடா மாதிரி தைச்ச இடத்துல ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த ஹேர் பேண்டை வந்து பட்டை ஹேர் பேண்டை தான் அப்படியே நான் உள்ளே விட்டுருக்கேன். உள்ளே விட்டதும் நமக்கு நீட்டாக அழகாக ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நமக்கு விக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஓரத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே அந்த ஹேர் பேண்டை உள்ளே விட ஆரம்பித்து அப்படியே இந்த எண்டுக்கு கொண்டு வந்து அந்த ஓரத்தில் நான் வந்து அந்த ஹேர் பேண்டை வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு விக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த முன்னாடி நம்ம வந்து அந்த துணி வச்சுருக்கோம்ல, அந்த துணி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த செயின் ஸ்டோனை வந்து ஒட்டிட்டு ஒரு நெத்திச்சுட்டையும் இதுலேயே அட்டாச் பண்ணிட்டோம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நெத்திச்சுட்டி அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்பப்போ மாத்திர ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் நெத்திச்சுட்டி அட்டாச் பண்ணாமல் அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த எல்லாம் பெண்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒட்டியிருக்கேன் இல்லையா, அது வந்து பிரிஞ்சு வருது. உங்களுக்கு லாங் டைம் இருக்கணும்னா அதை மேலே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக அப்படியே அந்தந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிட போகிறேன். நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ஒட்டியிருக்க அந்த லேஸ் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு விக்கு. இந்த வீடியோ அவசியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட அடுத்தடுத்ததாக நம்ம வந்து ஜடை மட்டை, இந்த விக்குக்கு செட் ஆகிற மாதிரி 2 ஜடை மட்டை தைக்க போகிறோம். அது அடுத்ததாக வரப்போகுது. அவசியம் அதையும் பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி பல உபயோகமான விஷயங்கள் அடுத்தது வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.